ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான 63வது திவ்ய தேசம் பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள திருக்கோட்டியூர் என்னும் பெரியாழ்வார் திருமொழியில் மங்களாசாசனம் செய்த நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான 11 பாசுரம். 11 பாசுரத்தில் நேற்று 3 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 4வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். உரகமெல்லன யான்கையில் உரை சங்கம் போல் மல அன்னங்கள் நிறைகனம் பரம் தேரும் செங்கமலவயல் திருக்கோட்டியோர் நரகநாசனை நாவிற்கொண்டழ யாத மாநில சாதியர் பருகும் நீரும் உடுக்கும் கோரையும் பாவம் செய்தன தான்களோ. பருகும் நீரும் உடுக்கும் கோரையும் பாவம் செய்தன தான்களோ. அற்புதமான தூய தமிழ் பாடி அருள் செய்த பாசுரம். உரகமெல்லன யான்கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள். திருக்கோட்டியூரில் மூலவராயிருந்து அருள்பாலிக்கும்படியே எம்பெருமான் திருநாமம் உரக மெல்லனையான். தாயார் திருநாமம் திருமாமகள் நாச்சியார். பெரியாழ்வார் போய் அங்கே பெருமாளை பார்க்குறாரு. பள்ளி கொண்ட நிலையில் இருக்கிறாரு. உரகம்னா பாம்பு. அந்த பாம்பு படுக்கையில் மெல்லனை மேலே கிடந்த கோலத்தில் இருக்கிறார். உரக மெல்லனையான் கையில் எம்பெருமான் கையில் வலது கையில் சக்கரமும் இடது கையிலும் சங்கும் வைத்து அருள்பாலிக்கும்படியே எம்பெருமான் உரக மெல்லனையான். அந்த கிடந்த நிலையை பார்க்கிறார். உரக மெல்லனையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள். மாதம் மும்மாறி பெய்து நீர்நிலைகள்லாம் நிறைந்து ஆறு குளம் குட்டை நிறைகள்லாம் நிறைந்து தாமரை வயலாக தெரியுதான். அந்த தாமரை மேலே கமலம்னா தாமரை, அரவிந்தம்னா தாமரை, முளரினா தாமரை, புண்டரிக மலர்னா தாமரை, அப்படி கமல மலர் நிறைந்து இருக்கும்படியான தாமரை மலர் மேலே அன்னங்கள் உக்காந்துருக்குதான். அதை கற்பனையாக பார்க்குறாரு. இப்போ ஒரு மலராக இருந்தால் ஒரு மலர்னு சொல்லுவாங்க. இப்போ இது தோட்டம். இந்த பின்னாடி இருக்கிற பூவும் தோட்டம்னு சொல்லுவாங்க. கரும்பு தனி கரும்பாக இருந்தால் கரும்புன்னு சொல்லுவாங்க. தோட்டம் நிறைய இருந்ததுன்னா கரும்பு தோட்டம். மரம் தனி மரமாக இருந்தால் தனி மரம். தோப்பாக இருந்தால் அதிகமான மரம் இருந்தால் தென்னந்தோப்பு. வாழை மரம் தோப்பாக இருந்தால் வாழைத்தோப்பு, சவுக்கு தோப்பு. அப்படி நெல் வயல், தாமரை வயல், அது மாதிரி தாமரை வயல் அந்த நிறைந்து இருக்கும்படியான திருக்கோட்டியூர்னு தெரிவிக்கிறார். நிறைகணம் பரம் தேரும் செங்கமலம். செங்கமலம் 2 தாமரை. வெள்ளைத்தாமரை ஒன்று இருக்குது, செந்தாமரை ஒன்று இருக்குது. செந்தாமரை நிறைந்து அந்த தடாகம், ஏரி, குளம், குட்டை, ஆறுகள்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் தாமரை வயலாக தெரியுதான். பார்த்தா நெல் வயலாக தெரிகிற மாதிரி, பூந்தோட்டமாக தெரிகிற மாதிரி தாமரை வயலாக தெரியுதான் பெரியாழ்வாருக்கு. அந்த தாமரை மலர் மீது ஒவ்வொரு அன்னம் உக்காந்துருக்குதான். அந்த தடாகத்தை கடலாகவும் அந்த சிவந்த தாமரை எம்பெருமானுடைய சிவந்த நிறமான கையாகவும் அந்த தாமரை மேலே உட்காந்துக்கூடிய அன்னத்தை பார்த்தா எம்பெருமான் கையில் சங்கு இருக்கிற மாதிரி பார்க்கிறார். நிறைகணம் பரந்தேரும் செங்கமல வயல் திருக்கோட்டியோர். ஒவ்வொரு தாமரை வயல் நிறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு தாமரை மேலே அன்னம் அமர்ந்திருக்குது. அந்த அன்னத்தை பார்க்கும்போது எம்பெருமான் கையில் சங்கா தெரியுதான். நிறைகணம் பரந்தேரும் செங்கமல வயல் திருக்கோட்டியோர் நரகநாசனை நாவிற்கொண்டு அழையாத மாநில சாதியர். நாராயணா கேசவா, நாராயணா மாதவா, கோவிந்தா, விட்டுவே மதுசூதனா, திருவிக்கிரமா, வாமனா, ஸ்ரீதரா, இருடிகேசா, பற்பனபா, தாமோதரா. இப்படி எம்பெருமான அழைக்காத நாவு இருக்குத. நரகநாசன். நரகன்னா மனித உருவு, நாசன்னா சிங்க உருவு. இரணியனுக்கு யார் எதிர்னா நாராயணன். நாராயணனுக்கு யார் எதிர்னா இரண்யன். இது தனி கதை. இது தனி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு சுருக்கமாக சொல்கிறேன்.
கூடாயிரணியனை கூறுகிறாள் மார்விடந்த ஓடா அடலரியை உம்பரார் கோமானை. திருவங்கையாளர் பாசுரம். பெரியாழ்வார் உரம்பத்தி இரணியனை உகிர்நுரியாய் ஒல்லியவார் புரைக்க ஊன்றி சிரம்பத்தி முடியிடிய கண் பிதுங்கவாயளர எழுத்தான் கோயில். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எங்கும் உளன் கண்ணன் எந்தன் மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியனும் தூண் புடைப்ப அங்க பொழுதே அவன் வீய தோன்றினான் சிங்கபிரான் பெருமையை ஆராயும் சீர்மத்தே. பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அளந்திட்ட தூணை அவன் தட்டகாங்கே வளர்ந்திட்டு வாளுயிர் சிங்க உருவாகி பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முளை உண்டானே சப்பானி. அப்பேற்பட்ட எம்பெருமான் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை சம்ஹாரம் பண்ண நாராயண நாமங்களை சொல்லாத வாழக்கூடிய மக்களேன்னு சொல்கிறார். உரகமெல்லனையான் கையில் உரை சங்கம் போல் மடகண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமல வயல் திருகோட்டியோர் நரக நாசனை நாவிற்கொண்டு அழையாத மானிட சாதியர். அந்த நரசிம்மாவதாரம் எடுத்து இரணியனை சம்ஹாரம் பண்ண நாராயண அந்த இறைவன் நாமங்களை சொல்லாத வாழக்கூடிய மக்கள் பருகு நீரும், நீர்னா குடிக்கிற தண்ணி, பருகு நீரும் உடுக்கும் கூரையும். கூரைன்னா வீட்டுக்கு போடுற கூரை ஒன்று, இந்த கட்டுற துணிக்கு ஆடைக்கு ஒரு கூரைன்னு பேர், கோடின்னு ஒரு பேர் துணிக்கு. இந்த பருகும் நீரும் குடிக்கிற தண்ணியும் கட்டுற துணியும் பாவம் செய்ததரா இறைவன் நாமலை சொல்லுங்களா. துணியாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் போன பாசரத்தில் ஊத்தவாய்க்கு கவலம் முந்துகின்றார்களேன்னு சொன்னார். இறைவன் நாமலை சொல்லாத உண்ணக்கூடிய உணவு இல்லை. இறைவனால் படைக்கப்பட்ட உணவு ஐம்பூதங்களால் நிலநீர் காற்று ஆகாயம் நெருப்பு தண்ணின்னு சொல்லும்படியான 5 பஞ்சபூதங்களால் தான் உணவு தானியம் விளையுது. விளையக்கூடிய உணவை இறைவன் நாமலை கோவிந்தா நாராயணா ரங்கான்னு சொல்லி அந்த உணவை அருந்துங்க நன்றி கடனான்னு சொன்னார். இங்கே இறைவன் நாமங்களை சொல்லாத கட்டுற துணியும் குடிக்கிற தண்ணியும் பாவம் செய்துன்னு திட்டுறார். பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான்களோ. அப்படி ஒவ்வொரு செயலும் எம்பெருமானுடைய பேருளால் நடைபெறுகிறது. ஆகையினால் இறைவன் நாமங்களை சொல்லி அந்த உணவை அருந்துங்க, இறைவன் நாமங்களை சொல்லி அந்த தண்ணியை அருந்துங்க, ஆடையை கட்டுங்க. என் சொல்லெல்லாம் போதை ஒன் நாமமெல்லாம் சொன்னார், என்னெல்லாம் போதை ஒன் நாமமெல்லாம் சொன்னார். நாமும் பலவும் நவிந்து ஏழுவார் எம்பாவான்னு சொன்னார். நம்மளால் சொல்ல முடியாட்டவடம் நம்ம பேர பசங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரங்கான்னு பேர் வைங்க, திருமால்னு பேர் வைங்க, வெங்கட்ரமணான்னு பேர் வைங்க, கார்வண்ணான்னு பேர் வைங்க, மதுசூதனான்னு பேர் வைங்க, மாதவான்னு பேர் வைங்க. இப்படி பேரிட்டு அழைச்சா நாள்தோறும் இறைவன் நாமலை கூப்பிட்டதுக்கு ஒப்பாயிடும். நம்ம இறந்து போகிற காலத்தில் மோட்சமும் கிடைக்கும். இறைவன் நாமலை சொல்கிறதால நல்ல எண்ணம் உருவாகும், நல்ல பார்க்கக்கூடிய பொருள் நல்லதாக தெரியும், நல்ல செயலை செய்ய சொல்லும், நல்ல இறைவன் அருள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பாசுரத்தை இன்றோடு முடிக்கிறேன். நாளைக்கு 5வது பாசுரத்தினுடைய பொருள் பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் குற்றங்குறை தவறுகள் ஏதேனும் இருந்தாலும் மன்னித்து இந்த கருத்து தெரிவிங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.